ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்பதான் நம்ம 6 மாதத்தை கடந்தது போல இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த 7வது மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அடியெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த 6 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது அது ஒன்றும் தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க இன்றைக்கு இந்த 6 மாசமா ஒண்ணுமே ஆண்டவர் எனக்கு செய்யலையே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் நிறைவேறாதது போல இருக்குதுன்னு சொன்னு போகாதீங்க. ஏன்னா வாக்கு தந்தவர், அவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த வாக்கு தத்தத்தை அவர் வைத்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து காத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 7வது மாதத்திலும் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொன்ன காரியத்தை நான் சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒரு நாளும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்துல கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவுகள் ஒழிந்து போகும், குறைவானது ஒழிந்து போகும். நீங்க யோசிக்கிறீங்க, 6 மாசமா கொடுத்த வாக்குத்தத்தமே நிறைவேறலையே, இந்த 7வது மாசம் கொடுக்குற வாக்குத்தத்தமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பிரி டேட் என்பது ஒன்று உண்டு. ஆனால் நம்ம கரங்கள்ல வைத்திருக்கிறோமே இந்த வேத புஸ்தகம், இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அது வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இதுல இருக்கிற வார்த்தைகளை நீங்க குறைத்து மதிப்பிற்ற வேண்டாம். ஒரு நாள் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட வேண்டாம். ஒருவேளை இந்த 6 மாசம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலன்னு சோர்ந்து போயிட வேண்டாம். இந்த வாக்குத்தத்தங்கள் கூட ஏதோ மாசத்துக்கு ஒன்று என்பது அல்ல, அது உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும், வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு வாக்குத்தத்தமாகவே அவர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, when the perfect comes the imperfections will pass away, when the perfect comes the partial will come to an end என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். when the perfect comes the imperfections will disappear என்று இன்னொரு ஒரு வெர்ஷன்ல கூட இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பல குறைவுகளின் ஊடாக தான் நம்ம கடந்து வருகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தூக்க குறைவு வந்துருது, விட்டமின் குறைவுகள் வந்துருது, வாழ்க்கையில எதோ குறைவு, விட்டமின் குறைபாடு, பார்வை குறைபாடு வந்துருது, நிறைய குறைபாடுகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா குறைகளை பார்க்காம நிறைவை பார்த்தோம்னா, நிறைவை கொடுக்கிற ஆண்டவரை பார்த்தோம்னா உங்களுடைய குறைவுகளை எல்லாம் இந்த மாசத்துல ஆண்டவர் நிறைவாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கமெண்ட்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நிறைவான ஆவியானவராக இருக்கிறார். நம்ம முதல் ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது இந்த உலகமே வெறுமையா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது, இருளா இருந்தது. ஆனா ஜலத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு அசைவாட ஆரம்பிச்சாரோ ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். இருள் ஒரு குறைவு தான், ஆனா ஆண்டவர் இருளை பார்க்கல, குறைவை பார்க்கல, நிறைவை தான் பார்த்தார். வெளிச்சம் வந்த உடனே குறைவு ஆட்டோமேட்டிக்கா போயிருச்சு. அப்படிதான் ஒரு தடவை ஒரு ஸ்கூல்ல ஒரு மாஸ்டர் சொன்னாராம், ஒரு கோடை வரைஞ்சிட்டு இதை எப்படியாவது சின்னது பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை எப்படி சார் சின்னது பண்றது, அதை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார். அவங்களும் பசங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒண்ணுமே அது முடியவே இல்லை. கடைசியில் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மாஸ்டரே அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா இருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்ட கோடு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிருச்சு. இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பெருசா பார்க்காம இந்த பெரிய பர்வதத்தை பார், இந்த சூழ்நிலைகளை பார், எப்படி நீ தாண்டுவாய், எப்படி நீ அதை மேற்கொள்வாய், உன்னுடைய கடன் பிரச்சனைகளை,
உன்னுடைய வியாதிகளை, உன்னுடைய போராட்டங்களை எப்படி நீ தாண்டுவன்னு சொல்லுவான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 97:5 கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஓ, சர்வ பூமியினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தெய்வம், அவர் சாதாரணமானவர் அல்ல. சர்வ பூமியை உண்டாக்கினவர். ஓ, ஏக சக்கராதிபதியாய் வீற்றிருக்கிறவர். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். வானம் சிங்காசனம், இந்த பூமி பாதபடியுமாய் வீற்றிருக்கிறவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்ப அவருடைய பிரசன்னத்தை மட்டும் நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா போதும். He was an omnipotent God. அந்த omnipotent presence எந்த வீட்டுக்குள்ள வருகிறதோ, நிறைவு வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இருக்கிற குறைவுகளை பார்க்காதீங்க, நிறைவான ஆண்டவரை பாருங்க. அவர் வந்தால் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் முடியாதவைகள் சாத்தியமாக மாறும். நம்முடைய வேதத்துல ஆண்டவர் குறைவுகளில் எப்படி அற்புதம் செய்தார் என்கிற ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக காண்பித்து கொடுத்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அருமையான யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசப்பா இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது 33.5 வருடங்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்துல பலத்த அற்புதங்கள் நடந்தது. என்னதான் அற்புதம் நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில கூட ஃபர்ஸ்ட் தடவை நடக்கிற மிராக்கிளை நம்ம மறக்கவே முடியாது பாருங்க. அந்த மாதிரிதான் இயேசப்போடைய வாழ்க்கையில கூட ஒரு ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அவர் மூலமா நடக்குது. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்கிறது. நம்ம வேதத்துல பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கிறார். 3ஆம் நாள் கலிலேயா என்கிற கானா ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊரையும் கரெக்டா எழுதி இருக்கிறார். இயேசுவின் தாயும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுவும் அவருடைய சிஷ்யரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஏசப்பா அழைக்கப்பட்டிருந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வருமா? ஏசப்பா இருக்கிற குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருமா? வரும். ஆனா அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, அதிலிருந்து தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக என்பதற்கு இந்த ஒரு அருமையான சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறது. அப்ப ஏசப்பா அழைக்கப்பட்ட அந்த கல்யாணத்துல திடீர்னு 3வது வசனத்துல பார்த்தா திராட்சரசம் குறைவுபட்ட போதுன்னு சொல்லி இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திராட்சரசம் குறைவுபட்டுருச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இன்றைக்கு நடக்கிற திருமணத்துல எல்லாம் நம்ம நார்மலா பிரியாணி சாப்பிடுறோம், நார்மலா நல்ல நல்ல டிஷ்ஷஸ் செய்யறாங்க. ஆனா அன்றைக்கு திராட்சரசம் தான் ஒரு திருமணத்துக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு சாப்பாடா இருந்துச்சு. திருமணத்துல ரொம்ப முக்கியமே உணவு தான் ரொம்ப முக்கியம். அந்த உணவை வச்சுதான் இந்த திருமணம் இவ்வளவு நல்லா நடந்துச்சுன்ற பேரே அந்த புதுமண தம்பதிகள் வாங்குவாங்க. இப்ப இந்த கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. உடனே திராட்சரசம் கிடைக்குமா? ஏதாவது பக்கத்துல போய் உடனே வாங்க முடியுமா? அதை வாங்க முடியாது. திராட்சரசம் ரெடி பண்றதுக்கு ஏறக்குறைய 1 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க, அல்லது அட்லீஸ்ட் 6 months ஆகுது ஆகும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் திருமணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு திராட்சரசம் குறைவாயிருச்சுன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட அந்த செய்தி முழு இடத்துக்குமே பரவிடும். இவெல்லாம் என்னத்து கல்யாணம் பண்றான் பாரு, திராட்சரசம் குறைவாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு வெட்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையே முடிகிற மாதிரி ஆயிரும். உடனே அவங்க அன்பு தாயார், அருமையான ஏசப்பாவுடைய தாயார் மரியாள் வந்து பதறாங்க. ஐயோ, திராட்சரசம் குறைவுபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து அதை தான் சொல்றாரு. நீங்க தான் பதறீங்க, ஐயோ என்ன பண்றேன்னு சொல்லி தெரியல, முடிகிற சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் வெட்கப்படுற சூழ்நிலைக்கு வந்துட்டேன், வெட்கத்தின் விளிம்புக்கு வந்துட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி இந்த 7வது மாதம் நீங்க காத்திருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு எனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரல. உன்னுடைய வாட்சில எப்போதும் வேலை வருது, ஆனா எனக்குன்னு ஒரு வேலையை நான் பரலோகத்துல வச்சிருக்கிறேன். அந்த டைம்ல தான் God's time is the best time, you know. He's never late, he's never early, he's on time. நம்ம ஆண்டவர் எப்போதுமே ஆன் டைம்ல வருவார். பிந்தியும் வர மாட்டார், முந்தியும் வர மாட்டார். கரெக்டான டைம்ல கரெக்டான காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இதை சொன்ன உடனே அவங்க தாயார் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்கிறாருன்றது நமக்கு தெரியும். இந்த திருமண சம்பவத்துல நிறைய காரியத்தை நீங்க தியானிச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியத்துல எது ரொம்ப எனக்கு பிடிக்கும்னா,
இந்த திருமணத்தினுடைய ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அற்புதத்தினுடைய ஹீரோ யாருன்னா, நம்ம ஆண்டவர் எதை வைத்தும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த கல்யாணத்துல கச்சாடி தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கச்சாடி என்னங்க முக்கியம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம ஆண்டவர் நினைத்தா எப்பேற்பட்ட பாத்திரத்தையும் எப்பேற்பட்ட நபரையும் எவரையும் பயன்படுத்த அவர் போதுமானவர் என்பதுக்கு இது ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியா இருக்குது. அதுவும் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமைக்காக வச்சிருக்கிற ஒரு கச்சாடி. அது ஏதோ கால் கழுவுறதுக்காகவோ கழுவுகிறதுக்காக கிளீன் பண்றதுக்காக வச்சிருக்கிற கச்சாடி யாராவது வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்களா? அது வெளியில இருக்கிற கச்சாடி தான். மற்ற யாருக்கும் அந்த கச்சாடி மேல கண்ணு போல, ஆனா ஆண்டவராக இயேசுவுடைய கண்கள் அந்த கச்சாடி மேல போச்சு. இன்னைக்கு நீங்க கூட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தினரால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்க கணவரால வெளியில தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நான் எவ்வளவோ உழைக்கிறேன் பாஸ்டர், எனக்குரிய ஒரு ரெஸ்பெக்டோ எனக்குரிய ஒரு பலனோ நான் செய்யறதுக்குரிய ஒரு இதோ இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த உலகத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களை பரலோகம் அக்செப்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி செல்லுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த கச்சாடி 6 கச்சாடி இருக்குது. அந்த 6 கச்சாடி ஆண்டவர் பார்த்து உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றார். உள்ள கொண்டு வந்த உடனே தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றார். இப்ப நம்மளா இருந்தா கேட்டிருப்போம், எதுக்காக தண்ணீர் நிரப்ப சொல்றீங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலை தான் அன்னைக்கு அந்த திருமணம் இருந்துச்சு. ஆனா அந்த வேலைக்காரர்கள் எதுவுமே அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அவர் சொன்னதை கரெக்டா செஞ்சாங்க. தண்ணீரை ஊற்றுனாங்க. அவங்க பாருங்களேன், நிறைய நிரப்புனாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்குது. அவர் சொன்னதுக்கு மேல நிரப்புனாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதுக்குள்ள நிறைய சர்ப்ரைசஸ் வச்சிருப்பார். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, அவர் சொன்னதை கரெக்டா செய்யணும். அதை விட மேலா விசுவாசிச்சு செய்யும் போது மேலான அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்போ அந்த தண்ணியை ஊற்றின உடனே ஆண்டவர் சொல்றார், அதை மொண்டு எடுத்துட்டு போங்கன்றார். மொண்டு எடுத்துட்டு போற நேரத்துல அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? பல மாதங்களாய் 6 மாதங்களாய் அல்லது 1 வருடம் காத்திருக்க வேண்டிய நிகழ்ச்சியை ஒரு செகண்ட்ல ஆண்டவரால் செய்து முடிக்க முடியும். இன்றைக்கும் தாமதங்களின் நிமித்தம் சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நான் காத்திருந்தது போதும், என்னுடைய குழந்தைக்காக நான் காத்திருந்து நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், என் வாழ்வு வெறுமையாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது என்று கலங்காதே. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்வில் நிரப்பிக் கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் திராட்சரசமாக அவரால் மாற்ற முடியும். ருசி மிகுந்த திராட்சரசமாய் அவரால் மாற்ற முடியும். உடனே அந்த கூட இருக்கிற பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன் வந்து கேட்கிறாரு, என்னப்பா எல்லாரும் திருமணத்துல ஃபர்ஸ்ட் நல்ல டேஸ்டானதை கொடுத்துட்டு எல்லாம் திருப்தி அடைஞ்ச பின்னாடி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியானதை கொடுப்பாங்க, நீ என்னன்னா டேஸ்டா இருந்ததை இவ்வளவு நேரம் வச்சிருந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ருசி மிகுந்த திராட்சரசத்தை போலதான் இருந்துச்சு. அந்த குறைவை நம்ம பார்க்கும் போது நமக்கு அது கஷ்டமா தான் தெரியுது. ஆனா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார்ன்றதை நம்ம மறக்க கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது ரோமர்ல, அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். இது கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். இதனால 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா குறைவுகளும் நம்மை அழிப்பதற்கல்ல, நம் குறைவுகள் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக தான். அதே மாதிரிதான் யோவான் 11:4 கூட சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவா இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசப்பா சொன்னார். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் தேவ மகிமை விளங்குவதற்காகவே தானே தவிர நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவர் அதை வைத்து நம்மை அழித்து விட மாட்டார் என்பதை நீங்க நம்பணும். இந்த இதுல இருக்கிற சில காரியங்களை நம்ம திரும்பியும் ஒரு ரிவைஸ் பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவுகளை கண்டு நம்ம கலங்காம, நம்ம ஆண்டவராக இயேசப்பா இந்த திருமண காரியத்துல எப்படி இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னா, நான் விசுவாசிக்கிறேன்
அவர் குறைவை பார்த்ததை தவிர முதல்லயே நிறைவை பார்த்துட்டார். முதல்லயே இந்த குடும்பம் இதன் மூலமா பெரிய ஒரு ஆச்சரியத்தை, பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க போதுன்றத அவருடைய ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்ததுனாலதான் அவர் பதறவே இல்லை. அப்ப நம்ம கூட நம்ம வாழ்க்கையில வர சூழ்நிலைகளை பார்த்து பதறக்கூடாது. விசுவாசம் வைத்து என் ஆண்டவர் எதை செய்தாலும் எனக்காக நன்மைக்காகவே செய்வார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அப்ப இந்த திருமண காரியத்துல எப்படி இந்த அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க? முதல்ல ஏசப்பா அவங்க அழைத்தாங்க. ஏசப்பாவை அவங்க அழைத்தாங்க. இந்த 7வது மாதத்துல கூட உங்களுடைய குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்றால் ஆண்டவராக ஏசப்பாவை நீங்க அழைக்கணும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அல்ல, என் வாழ்க்கை முழுவதற்கும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க வரணும். நீங்க வந்து என் வாழ்க்கை ஆசீர்வதிங்கன்னு நீங்க அவரை கூப்பிடணும். ஏதோ ஊழியக்காரங்க மட்டும் அவரை கூப்பிடுறது இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய வேலைகள்ல என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா என் கூட ஸ்கூலுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போங்க. நீங்க அவரை கூட்டிட்டு போய் பாருங்க. உங்களுடைய ஸ்டடீஸ் வித்தியாசமா இருக்கும், உங்க வேலைகள் ஈஸியா இருக்கும், வித்தியாசமா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. 2வது இவங்க சொல்றாங்க, அருமையான அன்பு தாயாராக மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னாங்க. இன்றைக்கு நம்ம நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவதற்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு புஸ்தகமாய் நம்ம கையில் இந்த வேதாகமம் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இதன் மூலமா தான் நம்ம கூட பேசுகிறார். இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நம்ம செஞ்சோம்னாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வேலைக்காரர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றார், தண்ணி நிரப்புங்கன்றாரு. அவங்க நிறைய நிரப்புனாங்களாம். இந்த மாதம் நீங்க தேவ பிரசன்னத்துல அதிகமா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துல நீங்க மகிமையா நிறைய நிரம்பணும். இது வரைக்கும் ஒரு வார்த்தை 2 வார்த்தையோட அந்நிய பாஷையோட நின்று இருந்தவங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்னை ஜீவ தண்ணீரால நிரப்புங்க. விசுவாசிக்கிறவன் இடத்துல உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நீங்க விசுவாசத்தோடு அந்நிய பாஷையில காலையில் எழும்பி நல்லா நீங்க ஆராதிக்க உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஓட ஓட தண்ணீர் ஓடுகிற இடமெல்லாம் செழிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவரால நீங்க நல்ல நிரம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ருசி மிகுந்த திராட்சரசமா மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இந்த 6 மாதம் வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நிறைய குறைவு தான் இருந்துச்சு, குறைவை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி குறைவை பார்க்காதீங்க. நிறைவாக்குகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு உள்ள இருக்கிறார் அப்படின்றத நீங்க ஒரு நாள் மறக்கவே வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த தண்ணீர் திராட்சை ரசமா மாறிடுச்சு. 1 வருஷம் நடக்க வேண்டிய காரியம் ஒரே செகண்ட்ல நடந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா, தண்ணீர் அப்படின்னா கெமிக்கல் வேர்டு படி பார்க்கும்போது H2O அப்படின்றது தான் தண்ணீர். அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறது தான் H2O. இப்ப ஆண்டவராக இயேசப்பா வெறும் கலரை மட்டும் மாத்தல, வெறும் டேஸ்ட்டை மட்டும் மாத்தல, அது H2O மட்டுமா இருந்துச்சு. அதை கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் படி நம்ம அதை செக் பண்ணி பார்த்தோம்னா வெறும் H2O இருந்திருக்காது. திராட்சை ரசத்துக்குள்ள என்னெல்லாம் கெமிக்கல் இது மாறி இருக்குமோ அந்தபடி கெமிக்கலா கூட அதை ஆண்டவர் மாற்றம் பண்ணி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வேதாகமம் ரியல், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ரியல், பரலோகம் ரியல். இது ஏதோ கட்டுக்கதை அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில கூட ரியலான அற்புதங்களை அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த திருமணத்துல இணைந்த அந்த சகோதர சகோதரிக்கு அந்த அற்புதம் மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்க மாட்டோம். அன்றைக்கு ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு குறைவு வந்துச்சு, ஏன் திருமணத்துல மட்டும் ஏன் இப்படி குறைவு உண்டாச்சுன்னு அவங்க சோர்ந்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசியிருப்போமா? அப்ப இதுல இருந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில, அவரை நம்புறவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு வருதுன்னா அது அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்காக தான். அந்த கச்சாடி வெளியில இருந்தது உண்மைதான், அது உள்ள கொண்டு வர வச்சு அந்த கச்சாடி நிமித்தமா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தது போல இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட உங்களை திரும்பி உள்ள கொண்டு வருவார். எங்க நீங்க வெளியில துரத்தப்பட்டீங்களோ, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, தள்ளப்பட்ட உன்னதான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவரை நீங்களும் நான் ஆராதிக்கிறீங்க. அதனால தள்ளப்பட்டதை யோசிக்காதீங்க, ரிஜெக்ஷனை யோசிக்காதீங்க. உங்களை திரும்பியும் துரத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் திரும்பி உட்கார வச்சு உங்களை கொண்டு நீங்க அற்புதத்தை வாங்குறவங்க அல்ல, அற்புதத்தை ப்ரொடியூஸ் பண்ற பாத்திரமா உங்களை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த 7வது மாசத்துல உங்களை நான் கூப்பிடுறேன்,
என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்க. அந்த கல்யாணத்துல அவங்க கூப்பிட்டாங்களே, உங்களை நாங்க அழைக்கிறோம்னு சொல்லி இந்த 7வது மாசத்துல கூப்பிடுங்க. அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் முடியாதவைகள் சாத்தியமாக மாறும். நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் அபண்டன்ஸ். ஒரு நிறைவை, ஒரு பூரணத்திலிருந்து பரிபூரணத்துக்கு, பரிபூரணத்திலிருந்து சம்பூரணத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7வது மாதத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் நிறைவான ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குவதாக. நிறைவானது வரும்போது குறைவுகள் ஒழிந்து போகும். எல்லா குறைவுகளும் இன்றைக்கு ஒழிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுமே அழைத்திருக்கிறாங்க. கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட உங்க அறைக்குள்ள வரார். இதோ சகோதரி உங்க பக்கத்துல வந்து நிக்கிறார். ஏசப்பாவை கூப்பிடுங்க, அவரை நீங்க தொட முடியும். ஏசப்பா உங்களை தொட்டாலும் சுகம்தான், நீங்க ஏசப்பாவை தொட்டாலும் சுகம்தான். இன்றைக்கு ஆண்டுடைய கரம் இந்த பிள்ளைகளை தொடுவதாக. Touch Lord Jesus, be healed in the name of Jesus. எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா தடைகள், எல்லா குறைவுகள் மாறி போவதாக, நிறைவு வருவதாக. இந்த 6 மாதங்கள் இருந்த எல்லா குறைவுகளும் மாறி ஒரு நிறைவை அவர்கள் பார்க்கட்டும். போதும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருங்க. நீங்க அப்படியே இந்த மாதத்தில் அற்புதம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நான் அற்புதமான வேலைக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன். நீங்க சொன்னதை சொல்லியிருக்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டிருக்கிறீங்க. இது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீங்க. கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. God bless you. Have a blessed day. Amen.